guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட YouTube சேனல்ல டெய்லி வந்துட்டு 20 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான வேற லெவல் ட்ரிக்கை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் டெய்லி வந்துட்டு நீங்கள் 20 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். நான் வந்துட்டு இந்த ட்ரிக்கை தான் பயன்படுத்தினேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த 4000 வாட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் இந்த 4000 வாட்ச் டைம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ட்ரிக்கு மூலமாக டெய்லி வந்து நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட சேனலில் டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் ஈஸியாக வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கு வந்துட்டு உங்கள் சேனலில் வேலை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் டெய்லி வந்து நீங்கள் 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி 3 வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரிக்கு வந்துட்டு உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக வந்து வேலை செய்யும். 3 வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணலாமா, அதுக்கு மேலே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதுக்கு மேலே கூட நீங்கள் யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். எதனால் 3 வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு 10 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது. ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கேப் விட்டு தான் யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். அந்தமாரி நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ அதனால தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து காலைல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா மதியம் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அடுத்தது நைட்டு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ அதனால் உங்கள் வீடியோக்கு வியூஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக எப்படி டெய்லி வந்துட்டு 20லேருந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வித் ப்ரூஃபோடே காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் 2லேருந்து 3 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தமாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 20லேருந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் ஈஸியாக வந்துட்டு எனக்கு கிடைக்கிறாங்க. வித் ப்ரூஃபோடே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒயிட் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் அனலிட்டிக்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோட அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 12 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. அதே வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ வேறு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 29 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. பாருங்கள், 29 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. 2 வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கு 12 சப்ஸ்கிரைபர்ஸும் ரெண்டாவது அப்லோட் பண்ண வீடியோக்கு 29 சப்ஸ்கிரைபர்ஸும் கிடச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் அடுத்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். 3ஆவதாக இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. நான் வேறு வீடியோ வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி யூடியூப்பில் 2லேருந்து 3 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு 20லேருந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி வந்துட்டு 3 வீடியோ அந்தமாரி வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ 1 வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்துட்டு க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேனலில் டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்கன்னா ஒரு 3 வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த ஒரு மாதம் இல்லாட்டி இந்த 50 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேனலில் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வீடியோ வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 5 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஒரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து கிடைக்குது. ஒரு வீடியோவில் இருந்தும் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அந்த 5 வீடியோக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 5 வீடியோக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இம்ப்ரெஷன் வரும். இந்த 5000 பேருக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகும். அந்த 5000 பேரில் எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒரு 5000 இம்ப்ரெஷன் போதுன்னா அதில் வந்துட்டு ஒரு 500 பேராச்சும் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 வியூஸும் வந்து கிடைக்கும்,
சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும், வாட்சிங் டைம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் சேனலில் டெய்லி வந்துட்டு 2லேருந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் வந்துட்டு வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகும். நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.